Hello friends, welcome to GBSM Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நீங்க ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி, நான் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 4 முட்டை யூஸ் பண்ணி முட்டை குழம்பு செய்ய போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் 3 முட்டையை இந்த மாதிரி நல்லா வேக வச்சிட்டு எல்லா பக்கமும் கீறி விட்டுருங்க. ஒரு வாணலியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமா மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம முட்டையை சேர்த்துட்டு புரட்டி எடுத்துடலாம். நம்ம வேக வச்ச முட்டைங்களை இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புரட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற மாதிரி 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போயிட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நல்லா பழுத்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது 2 நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். இப்போது தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா பதங்கிருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் நிறைய பேருக்கு குழம்பு செய்யணுன்னா முட்டைக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றிட்டு இது குழம்போடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே வேக விட்டுற வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணுறதுல தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இது கூட நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு பிரட்டி வச்சோம்ல முட்டை, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டை மேலே மசாலாவை லைட்டாக அப்படியே எடுத்து போடுங்க. ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். இது ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே திரும்ப இந்த மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா GBSM குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.